இந்த சியாச்சின் கிளேசியரில் முதல் எதிரியே யார் அப்படின்னா தனிமை தான். இரண்டாவது எதிரி யார் அப்படின்னா பனி. மூன்றாவது எதிரி தான் பகைவன். அந்த இடத்துல பணி செய்கிற மாதிரி ஒரு அர்ப்பணிப்போ அது மாதிரி ஒரு உத்தமமான ஒரு பணியே கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளவு கடுமையான குளிர். -2 டிகிரி 3 டிகிரி குளிர்லாம் கூட நீங்கள் சில பேர் காஷ்மீரில் உணர்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய குளிர் வந்து பார்த்திங்கன்னா -50 டிகிரி வரைக்கும் குளிர் இருக்கும். அப்போ எவ்வளோ ஒரு சவாலான ஒரு பணி அப்படின்னு பாருங்கள். பனிச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீரர்கள் அதற்குள்ளே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்திய இராணுவத்துக்குன்னு சில மோப்ப நாய்கள் இருக்குது. அந்த மோப்ப நாய்கள் மூலமாக தான் வந்து எந்த இடத்துல வீரர்கள் அடியில் புதைஞ்சிருக்காங்கன்னு பார்த்து அதை வெளியில் எடுப்பாங்க. அப்படி வெளியில் எடுக்கும்போது உயிர் பிழைத்தவர்களும் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கான கடிதங்களும் அங்கே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நம்முடைய ஜவான்களுடைய மனம் நிலையை வந்து நம்ம வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திய இராணுவம் அவ்வளோ பெரிய உயரமான இடத்துலையும் வந்து அந்த வீரர்களுக்கான உணவை வழங்கிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டரில் வந்து. அதேமாதிரி அவர்களுக்கான கடித போக்குவரத்தும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய வீடுகள்லேருந்து அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து எழுதிய கடிதங்கள் எல்லாம் எவ்வளவு தாழ்வாக பறக்க முடியுமோ அவ்வளோ தாழ்வாக ஹெலிகாப்டரில் பறந்து அந்த கடிதங்களை அவங்க கையில் வந்து கொண்டு சேர்க்குறாங்க.